ஆக மொத்தம் நமது நாட்டில் சாதி என்னும் கூட்டங்களும் கட்சி என்னும் கூட்டங்களும் நாட்டை பிரிவினைவாதங்களாக பிளப்பதோடு அவர்கள் ஒவ்வொன்றும் கொள்ளை கூட்டங்களாக, சாதி கூட்டங்களாக, ரபடி கூட்டங்களாக திகழ்கின்றது. ஆக மொத்தத்தில் இந்த நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அவரவர் கூட்டங்கள் பிழைப்பதற்கும், அவரவர் கூட்டங்கள் பதவி பெறுவதற்கும், அவரவர் கூட்டங்கள் ஆட்சியை பிடிப்பதற்குமாகவே லட்சியம் கொண்டு இது எங்கள் கட்சி, இதற்கு ஓட்டு போடுங்கள், இது எங்கள் சின்னம், இதற்கு ஓட்டு போடுங்கள், நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று நாட்டில் ஓட்டு வேட்டையாடுகிறார்கள். அவர்கள் எல்லாம் தனித்தனி கூட்டங்களை உடையவர்கள், நமது நாட்டுக்கானவர்கள் இல்லை. இந்த கட்சி என்பதும் சாதி என்பதும் அனைத்தும் ஒவ்வொரு கூட்டங்களை சேர்ந்தது. அந்த கூட்டங்கள் நாட்டுக்கானவை அல்ல. ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் எதிரி கூட்டங்கள் நிறைய இருக்கின்றபடியால் எதிரி கூட்டங்களின் கண்களுக்கு சுண்ணாம்பு வைத்து தன் கூட்டங்களின் கண்களுக்கு வெண்ணெயை வைப்பதற்கு வாய்ப்பாகவே நமது ஜனநாயக சிஸ்டம் செயல்படுகிறது. ஆகையால் இந்த கட்சிகளுக்கெல்லாம், கோஷ்டிகளுக்கெல்லாம், இந்த ஜாதி பிரிவினைவாதங்களுக்கு எல்லாம் மாற்றாக தான் சுயாட்சி லட்சியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுயாட்சி லட்சியம் என்றால் என்ன பாருங்கள். இந்த கட்சிகள் இருக்கிறது என்றால் ஒரு ஊரில் ஒரு கிளை வைக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய மனிதனிடமோ யாரோ ஒருவரிடம் அவர்களை ஒரு கிளை வைங்க, நம்ம கட்சிக்கு ஆதரவா நீங்கள் அதில் செயலாளராக இருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரிங்க நான் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துனாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களையே சேர்த்துவாங்க. ஏன்னா பெருத்தை அங்கே வரமாட்டாங்கல்லவா, சொந்தக்காரங்களாக சேர்த்துற போது ஒரு ஜாதியாகவே வரும். அப்படி ஒரு கிராமத்தில் இருந்து நகரங்கள், மாநகரங்கள் வரை கோர்வையாக ஒரு ஜாதியே ஒரு கட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் ஜாதிக்கு ஒரு கட்சி, மதத்துக்கு ஒரு கட்சி என்று இந்த நாட்டில் பிரிவினைவாதமாக செயல்படுகின்ற போது அனைத்து மக்களுக்கும் எப்படி ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் சமநீதிகளையும் சமத்துவமான சலுகைகளையும் வழங்க முடியும் என்பதுதான் சுயாட்சி லட்சியம் சுட்டிக்காட்டுகிறது. இந்த கட்சி கூட்டங்கள் எல்லாம் தங்களுக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும், தங்களை எதிர்த்து நின்று போட்டியிட்ட கூட்டங்களுக்கும் வஞ்சகம் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆக மொத்தம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சுயநலமாக செயல்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த கூட்டங்கள் அனைத்தும் என்று அவரவர் கூட்டங்களையும் ஆட்சி கொண்டு வந்து எப்போது அந்தந்த கூட்டமும் பிழைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதே தெரியாமல் கூட்டங்கள் பல காலங்களாக என்னை பிடிக்கவில்லை என்றால் நீ ஒரு கட்சி, உன்னை பிடிக்கவில்லை என்றால் நானும் ஒரு கட்சி, இப்படி காளான் போல ஈசலை போல நிறைய நம்ம நாட்டில் கட்சிகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் ஜாதி கூட்டங்கள் பிரிவினைவாதமாக இருந்துதான். அந்த காலத்தில் ஜாதி என்பதுதான் ஒரு தனி கூட்டம், அதுவே ஒரு கட்சி போல தான் அன்று காலத்தில். அதற்கு ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு அரசனாக மொத்தமாக ஆண்டு கொண்டு இருந்தார்கள். ஒற்றுமை இல்லாமல் பிரிவினைவாதமாக. அப்போது வெள்ளைக்காரன் நுழைந்தான். இந்த ஒற்றுமை இல்லாமல் தனித்தனி அரசர்களாக போட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய கூட்டங்களை வைத்து ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களை எளிய முறையில் இந்த நாட்டை பிடித்து விடலாம், அவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்ற கொள்கையோடு அவர்கள் இறங்கினார்கள். நம் நாட்டை அடிமைப்படுத்தி பிடித்து கொண்டார்கள். அதே போல இந்த நாட்டில் ஜாதிக்கு ஒரு கட்சி, மதத்துக்கு ஒரு கட்சி உருவாகின்ற போது ஜாதிக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் இல்லை. ஜாதி என்று ஒன்று ஒட்டுவதற்கு கொம்பும் இல்லை, ஆட்டுவதற்கு வாளும் இல்லை. அது தனிப்பட்ட ஒரு பிரிவினைவாதங்கள் அல்ல. மனித இனத்திலே சாங்கியம், சம்பிரதாயம், கொள்கை, கோட்பாடு, நடைமுறை பழக்கங்கள் மாற்றமாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் ஒரு கூட்டத்திற்கு பெயர் தான் அதை சாதி என்று வைத்துக்கொண்டு நம் நாட்டில் நீ வேறு கூட்டம் நான் வேறு கூட்டம், நீ வேறு ஜாதி நான் வேறு ஜாதி, நீ வேறு கட்சி நான் வேறு கட்சி, அப்படி என்ற பிரிவினைவாதங்களை உருவாக்கி கொண்டு இருப்பதற்கு இந்த ஜனநாயக சிஸ்டம் வாய்ப்பாக இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், கூட்டங்களை கூட்டினால்தான் கட்சி வைக்க முடியும். அதற்கு வாய்ப்பாக காசு கொடுத்து கூட்டங்களை கூட்டுகிறார்கள். வேறொரு வகையிலும் கூட்டங்களை கூட்டலாம். ஒரு சாதியே சேர்ந்து ஒரு கட்சியாக வச்சுக்கலாம், ஒரு மதங்களே சேர்ந்து ஒரு கட்சியாக வச்சுக்கலாம். அப்படி தான் இருக்கு. அப்படி இருக்கின்ற போது இந்த நாட்டில் இருக்கும் பல சாதி கூட்டங்களிலும் பல
ஜாதி போன்ற கட்சி என்னும் கூட்டங்களிலும் எந்த கூட்டங்கள் நாட்டை ஆண்டால் அனைத்து மக்களுக்கும் சமநீதியை வழங்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். போட்டி போட்டுக்கொண்டு நாட்டை கொள்ளையடிப்பதற்கு, நாட்டு மக்களுக்கு வஞ்சகம் செய்வதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது. இந்த பிரிவினவாத கோஷ்டிகளுக்கும் கூட்டங்களுக்கும் கட்சி என்னும் ஜாதி என்னும் அனைத்து பிரிவினைவாதங்களுக்கும் மாற்றாக தான் சுயாட்சி லட்சியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுயாட்சி லட்சியம் என்றால் என்ன? கட்சி போல கிளைகள் உருவாக்கப்படுவதில்லை. கட்சிகளை போல தனி ஒரு கூட்டங்களை உருவாக்குவதில்லை. கரைவேட்டி கட்டுவதில்லை. மாநாடு, பெரிய பொதுக்கூட்டங்கள், வண்டி வாகனங்களில் மக்களை ஏற்றிக்கொண்டு மனித வதைக்கு ஆளாக்கும்படி ஒரு பெரிய கூட்டங்களை எதுவும் போடுவதில்லை இந்த இயக்கத்தின் சார்பாக. இந்த இயக்கத்தில் கிளையில் இல்லாமல் மக்களை ஒன்று திரட்டாமல் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுகிறது. இயக்கத்தின் சார்பாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறாது. இந்த ஜெகஜோதி டாட் என்ற இணையதளத்தில் உறுப்பினர் பாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படித்த ஆண்களும் பெண்களும் இதில் உறுப்பினராக சேர்ந்தீர்கள் ஆனால் இயக்க பொறுப்பாளர்களாக நீங்கள் தேர்வு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இயக்கத்தில் ஜனநாயக பாடத்திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பாடத்திட்டத்தை பயின்று எக்ஸாம் முறையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரேங்க் அடிப்படையில் பொறுப்பாளர் தேர்வு இயக்கத்திற்கு நடைபெறுகிறது. எப்படி பொறுப்பாளர் தேர்வு நடைபெறுகிறது என்றால், எக்ஸாம் முறையில் ரேங்க் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள். வட்டத்திற்கு 36 பொறுப்பாளர்கள், மாவட்டத்திற்கு 36 பொறுப்பாளர்கள், மாநிலத்திற்கு 36 பொறுப்பாளர்கள், தேசியத்திற்கு 36 பொறுப்பாளர்கள். இவ்வளவுதான். இந்த இயக்க பொறுப்பாளர்களுக்கு அனைவருக்கும் அரசு சம்பளம் வழங்கும். இந்த இயக்கத்தின் சார்பாக அவர்கள் செலவின்றி அவர்கள் சம்பளம் பெற்று அவர்கள் செயல்படலாம். இந்த தேர்தல் காலங்களில் வேட்பாளர் தேர்வு அந்த இயக்க பொறுப்பாளர்களில் இருந்துதான் ரேங்க் அடிப்படையில் பாராளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி மன்றம், இந்த அனைத்து மன்றங்களுக்கும் வேட்பாளர் தேர்வு இயக்க பொறுப்பாளர்களில் இருந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் இயக்க சார்பிலே, இயக்க செலவிலே, அவர்கள் தீர்வ செலவில் சுயாட்சிகளாக வெற்றி வேட்பாளர்களாக உறுப்பினராக்கப்பட்டு அவர்கள் அனைத்து மன்றங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் சுயாட்சிகளாக தான் செயல்படுவார்கள். அவர்களுக்கும் இயக்கத்திற்கும் சம்பந்தமில்லை. அவர்களை உருவாக்க வேண்டும் சுயாட்சிகளாக என்பதற்கு தான் இயக்கம். இந்த இயக்கம் தேர்தல் கமிஷனை போல தான் செயல்படும். சம்பளத்திற்கு தான் அனைத்து பொறுப்பாளர்களும் சம்பளத்துக்கு தான் வேலை செய்வாங்க. சம்பளம் வழங்கப்படும். இந்த அனைத்து உறுப்பினர்களும் இயக்கத்தின் சார்பாக வேட்பாளராக நின்று பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட்டு, பொறுப்பாளரிலிருந்து வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டு இயக்கத்தின் சார்பாக செலவில்லாமல் அவர்களை வெற்றி உறுப்பினராக ஆக்கப்படுகின்ற போது அவர்களை எதிர்த்து யார் போட்டியிடுவது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அதற்கு இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருந்தாலும் கூட அல்லது பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சுயாட்சியாக போட்டியிடலாம். சுயாட்சியாக போட்டியிட்டு வெற்றி பெறலாம். நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி மன்றங்களுக்கு அவர்கள் மக்களுக்கு தொண்டாற்ற செல்லலாம். இப்படி செல்கின்ற போது முதல்வர் யார், பிரதமர் யார், ஜனாதிபதி யார், எப்படி தேர்வு செய்யப்படுவது என்பது ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? இப்போது இந்த கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஜனாதிபதியை அப்படியே எம்பி தேர்தலில் அந்த எம்எல்ஏ ஓட்டுகளை மூலமாக அவங்கள தேர்வு செஞ்சிடுறாங்க. பிரதமரும் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை வைத்து பிரதமரையும் தேர்வு செய்கிறார்கள். இதுபோல் சட்டமன்றத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வைத்து அவர்களை விலைக்கு வாங்கி முதல்வராகவும் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இங்கே கவர்னரும் மத்திய கவர்மெண்ட்டே போட்டு விடுது. அவங்க மத்திய ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநரை தேர்வு செய்து அவங்க இஷ்டத்துக்கு வேண்டப்பட்டவங்கள திரும்பி போட்டுடுறாங்க. ஆக மொத்தத்தில் இது ஒரு சுயநலமாக செயல்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கவர்னரை போடுறோம்னா அது அந்த கட்சி ஆளுங்கட்சி தான் போட்டுச்சு, இது எங்களுக்கு சோதுவல்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இயக்கத்தில் அப்படி கிடையாது. பொட்டியாக கொடுத்து உறுப்பினர்களை விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், 540 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால்
அவர்கள் மக்களின் வாக்குகளை பெற்று ரேங்க் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ரேங்கில் வெற்றி பெற்றவர் தான் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார். 2ஆம் ரேங்கில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தான் மக்களின் வாக்குகளை பெற்று அவர் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார். 3ஆம் ரேங்கில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார். இப்படி சபாநாயகர், நிதி மந்திரியிலிருந்து மத்திய மந்திரிகள் அனைவரும் ரேங்க் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினரிலிருந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். செலவில்லாமல் எளிய முறையில் அரசு அமைப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இதை போலவே சட்டமன்ற உறுப்பினர்களிலே இயக்கத்தின் சார்பாக வெற்றி பெற்றவர்களும் உறுப்பினராக இருப்பாங்க, சுயாட்சைகளாக நின்று வெற்றி பெற்றவர்களும் உறுப்பினராக இருப்பாங்க. அவங்களில் யார் ஃபர்ஸ்ட் ரேங்கில் மக்கள் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று இருக்கிறார்களோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்தான் கவர்னராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். 2ஆம் ரேங்கில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் முதல்வராக தேர்வு செய்யப்படுகிறார். இப்படி சபாநாயகர், நிதி மந்திரி, மத்திய மந்திரி, மாநில மந்திரி அனைவரும் ரேங்க் அடிப்படையிலே தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த உள்ளாட்சி மன்றம், மாநகராட்சி மேயர் இப்படியெல்லாம் இருக்கின்ற போது சாதாரணமாக அந்தந்த கவுன்சிலரில் யார் ஃபர்ஸ்ட் ரேங்கில் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் மேயராகவும் சேர்மேனாகவும் மாவட்ட தலைவர்களாகவும் தேர்ந்தெடுத்து அதிலே 2ஆம் ரேங்கில் உள்ளவர்கள் தான் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதுபோல் தான் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்கிற நண்பர்கள் எல்லாம் வெற்றி பெற்ற பின்பு ஃபர்ஸ்ட் ரேங்கில் யார் வெற்றி பெற்று இருக்கிறாரோ அவர் எளிய முறையில் தலைவராகிறார். ஃபர்ஸ்ட் 2ஆம் ரேங்கில் வெற்றி பெற்றவர் துணைத் தலைவராகிறார். இப்படி எளிய முறையில் நாட்டுக்கு நல்லதொரு ஆட்சியை கொடுத்து கூட்டங்கள் என்று தனி கோஷ்டிகள் என்று நாட்டு மக்கள் அனைவருக்குமான ஒரு நல்லாட்சி செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கட்சி கூட்டங்களோ தனித்தனி கூட்டங்கள் என்பதனால் போட்டி போட்டுக்கொண்டு நாட்டு மக்களுக்கு இடையூறு செய்வதை விட கூட்டத்திற்கு கூலி கொடுத்து கூட்டத்தை கூட்டி கூட்டத்தை காட்டி நாட்டை ஏமாற்றி இப்படியெல்லாம் முதலை எடுத்து கோடி கோடியாக கொள்ளையடித்தால் இந்த நாடு பெரும் பஞ்சத்தை சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த அனைத்து மக்களும் ஜெகஜோதி சாட்டின் என்ற இணையதளத்தில் உறுப்பினராகி இந்த கட்சிகளுக்கு மாற்றாக அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும். மேலும் இந்த கட்சிகள் இருக்கிறது என்றால் ஒரு கட்சி பெரிய கட்சியாக இருக்கிறது என்றால் பல ஆட்சிகளை ஆண்டு இருக்கிறது என்றால் அந்த கட்சிகளை வீழ்த்துவதற்கு ரொம்ப கஷ்டமான நிலை இருக்கிறதுனால் எத்தனை கட்சி பிறந்து வந்தாலும் அவர்களை வீழ்த்துவதற்கு பல ஆண்டுகள் பல தேர்தல்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகையால் நிறைய பணம் செலவு செய்து அழிந்து கொண்டு வருகின்ற போது ஏதோ ஒரு காலத்தில் அந்த ஆட்சிக்கு வராத கட்சியை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருதுன்னா எத்தனை தரம் தோற்றிருக்குது, எத்தனை தரம் செலவழிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நல்ல கட்சி என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லாத வகையில் ஆட்சிக்கு வந்தால் காஞ்ச மாடு கம்பில் போன்ற கதையாக அந்த கூட்டங்கள் நாட்டை சுரண்டுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் நடித்தவர்களானாலும் படித்தவர்களானாலும் தனி ஒரு கூட்டங்களாக கட்சி என்னும் வடிவத்தில் செயல்படுகின்ற போது தன் காக்கையானாலும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்ற கதையாக குற்றம் புரிந்தாலும் பாதுகாக்கப்படுவார்கள். சம்பாதிப்பதற்கு தடை எதுவும் இருக்காது. அவர்கள் எதிரிகளை பழிவாங்குவதற்கும் குற்றங்குறை செய்வதற்கும் ஏதுவாகவே அவர்கள் கூட்டம் பிரிவினைவாதமாக சுயநலமாக ஒவ்வொரு கூட்டமும் செயல்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் 60 தேங்காயை 70 பேர் சுமந்தார்களாமே, அதுபோல இந்த நாட்டில் இந்த கட்சி கூட்டங்கள் எல்லாம் பெரிய பிரச்சனையா ஊரெங்கும் கூட்டமாக இந்த ஊரில் ஓட்டு கேட்கணும்னா இன்னொரு ஊரில் இருந்து ஒரு ஊரே வரும் கூட்டம். ஊரே இந்த ஊரில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா இன்னொரு 1000 பேர் உள்ள நுழைஞ்சு ஓட்டு கேட்குறாங்க. இப்படி நமது நாட்டில் 50 கோடி மக்கள் அரசியல் செய்கிறாங்க. இப்படி ஒரு 540 நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்குவதற்காக சாதாரணமாக ஒரு சட்டமன்றத்தில் ஒரு 234 சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்குவதற்காக எத்தனை 1000 கோடி மக்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் மக்களுக்கு வேலை வழங்காமல் இந்த கட்சி கூட்டங்கள் கூலி கொடுத்து அரசியல் கூட்டத்திற்கு வேலை வழங்குகிறது. கூட்டத்தில் கொடி பிடித்து
கூலிக்கு மாரடித்து கூட்டத்தில் கோவிந்தா போடுவதற்கு வாய்ப்பாக விளங்குகிறது. எத்தனை கட்சிகள் இருக்கிறது, எத்தனை கூட்டங்கள் இருக்கிறது. ஆனாலும் நமது நாட்டில் அனைத்து மக்களுக்கும் நல்ல ஒரு வேலை வழங்கினால் பிழைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு ஓசை வழங்கினால், அவர்களுக்கு இனம் வழங்கினால் அது ஒரு 8 நாளைக்கு 2 நாளைக்கு தான் வரும். வருஷம் பூரா அவன் எப்படி வாழுவாங்கிற சிந்திக்க முடியல. ஆனால் யாரோ எப்படியோ போகட்டும்னு சொல்லி அவங்க காசு கொடுத்தோ இலவசம் கொடுத்தோ அவர்கள் வெற்றி பெற்று கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் சுரண்டுவது நம் நாட்டையும் நாட்டு மக்கள் கொடுக்கும் வரி பணத்தையும் என்பதை தெரிந்து கொள்ளாமல்